ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே JTK டிவியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் தேவனே பொறுமையுடன் காத்திருக்க நிற்கிருபை தாரும். Help us to sow good seeds and wait for reaping. பொறுமை இல்லாமல் இருக்கிறோம், அவசரப்படுகிறோம். ஆனால் தேவனே, நீரோ ஆசீர்வாதத்தை அளிக்க காத்திருக்கிறீர். நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்க கிருபை தாரும். எல்லா நேரத்திலேயும் சரியானதை செய்ய, சரியான விதைகளை, நல்ல விதைகளை விதைக்க நிற்கிருபை தாரும். எங்கள் வாழ்விலே, மற்றவர்கள் வாழ்விலே நல்ல விதைகளை நாங்கள் விதைத்து காத்திருக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ரொம்ப பொதுவான ஒரு வசனம். We think it's a general verse. We think it's a general advice. சாதாரணமாக பேசும்போது நிறைய வார்த்தைகளை நம்ம பேசுவோம், லைக் வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அதே போல் பொதுவான வார்த்தைகள் நம்ம தினந்தோறும் உபயோகிக்கிறோம். உதாரணத்துக்கு, நல்லா இருக்கியா அப்படின்னு நம்ம பார்த்த உடனே நம்ம கேட்குறோம். அது ஒரு சாதாரண ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாக, a common wish, a common greeting. அந்த வார்த்தைக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கறதில்ல. ஆனால் நல்லா இருக்கியான்னு நம்ம கேட்போம். சில நேரங்களில் வேர்ட்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூட நம்ம பேசுகிறோம். பட் we don't mean it. பொதுவான ஒரு வார்த்தைகளாக நாம் பேசி இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இப்படி பொதுவான வார்த்தைகள், words that don't mean anything, அப்படிப்பட்ட வார்த்தைகளே இல்லை. This is the word of God. It is inspired by the Holy Spirit. தேவ வார்த்தையில் நாம் தியானிக்கும்போது எந்த வார்த்தையும் ஒரு பொதுவான, ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. Everything has meaning. We cannot say that it does not mean much. அப்படிப்பட்ட ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை போல தோன்றும் ஒரு வசனம். ஆனால் தெய்வ வார்த்தையில் அப்படி சாதாரணமான பொதுவான ஒரு ஜென்ரல், விதவுட் எனி மீனிங், அப்படிப்பட்ட வார்த்தைகளே இல்லை. இட் ஹேஸ் மீனிங் அண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்திலையும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சில நேரத்தில் நம்ம சோர்வடைகிற காரணங்களை நிதானித்து பார்த்தோன்னா அதில் அதிகமாக இந்த நன்மை செய்கிறதுல, சரியானதை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போவோம். இட் இஸ் அ காமன் ஹியூமன் ட்ரேட். எல்லோருக்கும் இருக்கும் ஒரு காரியம்தான். நன்மை செய்கிறதுல மாத்திரம் அதிகமாக சோர்ந்து போகும். அது காரணங்கள் 1000 இருக்கலாம். We might say that we were hurt. We might say that we were wronged, we were betrayed, that we struggled in life. தவறு செய்தவர்கள் எல்லாருமே அதுக்கு ஒரு காரணத்தை வைத்திருப்பாங்க. எதையுமே செய்யாமல் இருப்பவர்களும் அதுக்கு ஒரு காரணத்தை வைத்திருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நன்மை செய்யாமல் இருப்பதற்கு நம்ம அநேக காரணத்தை நம்ம சொல்லுவோம். நான் அடிபட்டேன், காயப்பட்டேன் என்று சொல்லுவோம். ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். நன்மை செய்ததுனால அனைத்தையும் தொலைத்து விட்டேன், அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை. நம்ம முன்னோர்களை பற்றி பேசும்பொழுதும், பெற்றோர்களை பற்றி பேசும்பொழுதும் கூட நம்ம சொல்லுவோம், நன்மைகளையே செய்து கொண்டிருந்தாங்க, அனைத்தையும் இழந்து போனோம், இன்றைக்கு எதுவுமே இல்லை. நன்மைகளை செய்வதற்காக அவர்கள் அனைத்தையும் இழந்து விட்டார்கள். நானும் நன்மையை செய்கிறேன் என்று நானும் அநேக காரியங்களை இழந்து போனேன் என்று நன்மைகளை செய்ததன் மீது நம்ம குற்றம் சாட்டுவோம். That is
the attitude of the world. Today the world is teaching us that doing good things might bring bad things into our lives, which is such a wrong teaching. தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு வார்த்தை. நன்மைகளை செய்ததுனால ஒருபோதும் எதையும் எந்த மனிதனும் இழந்ததில்லை. But the world is very materialistic. பொருட்களை சார்ந்த ஒரு உலகத்தை போல இந்த உலகமும் சமுதாயமும் மாறிக்கொண்டிருக்கிறது. Therefore our attitude has also become very materialistic. பொருட்களை இழந்து போனால் அல்லது பணத்தை இழந்து போனால் அனைத்தையும் இழந்து போனேன் என்று சொல்லும் ஓர் உலகம். But when we lose things, when we lose materials, when we lose money, we haven't lost much. இன்றைக்கு பொருட்களை சார்ந்து இருக்கிறது உள்ளம், பொருட்களை சார்ந்து இருக்கிறது உலகம், பொருட்களை சார்ந்து இருக்கிறது உறவுகள். நம் உள்ளமும் எப்பொழுதும் பொருட்களையோ அல்லது பணத்தையோ நன்மைகளையோ நாடிக்கொண்டே இருக்கிறது. And we make our decisions very materialistically. Our talks, the way we talk, the way we think is all about materials. It's all about things. Every decision that we take is based on things. It's based on materials. It's based on money. எந்த முடிவை எடுத்தாலும் தீர்மானத்தை எடுத்தாலும் பொருட்களை இழந்து போவேனா, பொருட்கள் குறைந்து விடுமா கூடி விடுமா என்று எல்லா தீர்மானங்களிலேயும் பொருட்களை நாம் கொண்டு வந்து விட்டோம். We have become very materialistic. Even in relationships, we have become very materialistic, which is absolutely wrong according to the word of God. நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இழந்து போகிறேன், பொருளை இழந்து போகிறேன், என்னுடைய நேரத்தை நான் இழந்து போகிறேன், என்னுடைய பணத்தை நான் இழந்து போகிறேன், சற்று குறைந்து விடுகிறது. இதுவே காரணமாக இருக்கிறது நம் சோர்வுக்கு. நன்மையை செய்யும் பொழுது நாம் செலவிட வேண்டியிருக்கிறது. இட் இஸ் நாட் ஆப்ஷனல். எதை செலவிட வேண்டியிருக்கிறது? சில நேரத்தில் பணத்தை செலவிட வேண்டியிருக்கிறது, சில நேரத்தில் நம் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கிறது, சில நேரத்தில் நம் வாழ்வில் ஒரு பங்கை செலவிட வேண்டியிருக்கிறது. நாம் விரும்பும் காரியங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது, விரும்பும் காரியங்களை இழக்க வேண்டியிருக்கிறது. We sometimes meet with distasteful circumstances. நாம் விரும்பாத காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது, அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆகையால் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகும்போது நன்மையை என்றைக்குமே செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்து விடுகிறோம். We take a decision. I will never do whatever is right. I will never do anything that is good. இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து விடுகிறோம். What a dangerous decision for the society. What a dangerous decision for our own family. இந்த சோர்ந்து போகிற நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நான் என்னுடைய குடும்பத்தை தவிர நான் ஒருவருக்கும் நன்மையை செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம். ஆனால் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது நம் குடும்பத்துக்கே அது ஆபத்தாய் மாறிவிடுகிறது. பிகாஸ் தட் ஆட்டிடியூட் கம்ஸ் இன் டு த ஃபேமிலி. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என்னுடைய குடும்பத்தை நான் காத்துக்கொள்வேன், மற்றவர்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்தவர்கள் அதே குணாதிசயத்தை தன் வீட்டிலேயும் தன் குடும்பத்தினரிடத்திலேயும் அதையே அவர்கள் செய்து விடுகிறார்கள். They have the same attitude even within their homes. நன்மையை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். That is the promise which is attached to this attitude of doing what is good. நன்மைகளை செய்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? இதே கேள்வி தானே. எல்லாத்தையும் இழந்து போகிறோம், இதே பயம்தானே. இந்த பயம்தானே நம்ம நன்மை செய்கிறதுலேருந்து நம்மை தடுத்து கொண்டே இருக்கிறது. This attitude that we will lose. But we will lose nothing when we do what is good. ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய வாழ்வை கூட இழந்து போகும்போது
நாம் பெற்றுக்கொள்கிறோம். When we lose our lives, we receive or we gain our lives. That is the word of God. எப்பொழுதுமே தேவராஜ்யத்தில் மட்டும் இழப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. There's no loss when we live right. There is no loss when we do what is good. முன்னோர்கள் நன்மைகளை செய்ததனால் அனைத்தையும் இழந்து போனார்கள், இன்றைக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நம்ம அநேகர் சொல்லியிருக்கிறோம். We have blamed our parents. We have blamed our grandparents. And we said that they did what was good and therefore we have nothing. நம் பெற்றோர், நம் முன்னோர் அநேக காரியங்களை கொடுத்தார்கள், கொடுத்து இழந்து போனார்கள் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்மையும் கூட நம்ம அப்படி சொல்லியிருக்கிறோம். கடந்த நாட்களில் நான் கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன், நன்மைகளை செய்தேன், இன்றைக்கு என்றிடம் ஒன்றுமே இல்லை என்று பொருட்களை குறித்தே நாம் சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் தேவ வார்த்தை கூறுகிறது ஒன்றையும் இழக்க மாட்டோம் என்று. நம்மளுடைய வாழ்வை கூட இழந்து போகும்போது அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூறுகிறார். There is no loss when we do what is right. There is no loss when we do what is good. சரியான விதையை விதைக்கும் பொழுது ஒரு தவறான ஒரு மரம், வேதனைக்குரிய ஒரு மரம் வளருவதற்கு வாய்ப்பே இல்லை. There is no loss in the kingdom of God, especially when we do what is right and what is good. அதனால் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நன்மைகளை செய்ய வேண்டும். Let us motivate ourselves daily, every hour, to do something that is good. Let us motivate ourselves daily, every hour, to motivate ourselves to keep from doing anything that is evil, anything that is wrong, anything that is hurtful. நமக்கு நாமே கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மைகளை செய்ய நமக்கு நாமே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பழகும் வரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நன்மைகளை செய், நன்மைகளை செய், நன்மைகளை செய் என்று. எந்த விதத்தில் நான் நன்மைகளை செய்ய? பேசும் வார்த்தைகளிலே நான் நன்மைகளை மாத்திரம் பேச வேண்டும். தவறான வார்த்தைகள், தவறான காரியங்களை என் வாழ்விலை கொண்டு வந்து விடலாம், அல்லது மற்றவர்களுடைய வாழ்விலை கொண்டு வந்து விடலாம். நன்மையான வார்த்தைகளை பேச 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 நான் பழக வேண்டும். தீமையான வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை பேச தவிர்த்து கொண்டே இருக்க வேண்டும். It should become a habit. It should become my attitude. It should become my character to do what is good, to do what is good, and to do what is good again and again and again. I should repeat doing what is good, and I should repeat and repeat and repeat saying what is good. நன்மைகளை மாத்திரம் பேச 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 நான் பழக வேண்டும். என் குடும்பத்தினர் கூட நான் நன்மைகளை மாத்திரம் பேச வேண்டும். என் நண்பர்களுடன் நான் நன்மைகளை மாத்திரம் பேச வேண்டும். ஆனால் சோர்வு உண்டாகிறது. ஏனென்றால் அனைவரும் எப்பொழுதும் நன்மைகளை பேசவில்லையே. அப்பொழுது நான் அவர்களுடன் இருக்கும் பொழுது நானும் தீமையாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லாமல், எத்தனை தீமையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் சோர்ந்து போகாமல் நன்மைகளை பேச வேண்டும். எத்தனை தீமையான செயல்களை நான் உலகத்திலே பார்த்து கொண்டே இருந்தாலும் நான் நன்மையான செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். As a process, again and again and again. நாள் முழுவதும், மாதம் முழுவதும், வருடம் முழுவதும், ஒவ்வொரு மணி நேரமும் நன்மைகளை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். And it should be repeated. And I should keep planning to do what is good for the society, what is good for my family, whatever is good for myself. அதையே செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிறிய காரியத்திலேயும் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று. ஆனால் சோர்ந்து போவோமே, because we are running against the flow. சோர்ந்து போவோமே. தீமைகளை செய்யாமல் இருப்பது சுலபமாக இருந்தது. because the flow was going in one direction. உலகம் ஓர் பாதையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. It's flowing in one direction, but we are walking or running in the opposite direction.
அப்பொழுது சோர்வு அதிகமாக இருக்கும். என்றால் பார்க்கும் இடத்திலெல்லாம் நன்மைகள் குறைவாக இருக்கிறதே, பேசும் வார்த்தைகள் எல்லாம் அங்கே நன்மைகள் குறைவாக இருக்கிறதே என்று நாம் சோர்ந்து போவோம், which is normal. ஆனால் தேவன் என்ன கூறுகிறார்? சோர்ந்து போகாமல் நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள் என்று. வாட் இஸ் த ரிசல்ட்? இதனால் எனக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் மனிதனுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவர் எதை செய்ய சொன்னாலும் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு வார்த்தை, எனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்தில் இருக்கிறது இல்லையா? ஆனால் தேவனோ அந்த கேள்விக்கு பதிலையும் கொடுத்திருக்கிறார். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்பது தேவனுடைய வாக்கு. இட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். இது வாக்கா? நிச்சயமாக கிடைக்குமா? எனக்கு நன்மைகள் கிடைக்குமா? சோர்ந்து போகாமல் நன்மைகளை செய்து கொண்டே இருந்தால் பலன் உண்டா என்ற கேள்விதானே தேவனே வாக்களித்திருக்கிறார். நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று. ஹாபக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தேவன் மறுபடியும் வேதாகமம் முழுவதும் வாக்களித்திருக்கிறார், நன்மைகளை செய்து காத்திரு, பலன் உண்டு என்று. நமக்கு பொறுமையே இருப்பதில்லை. We are impatient in everything. ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது கூட சிலருக்கு பொறுமை இருப்பதில்லை, முடிவை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். சிலரிடம் பேசும்போதே அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் வேண்டாம், கடைசியில் என்ன நடந்தது அதை மாத்திரம் சொல்லு. சிலர் புஸ்தகங்களை படிக்கும் பொழுது கூட பொறுமை இருக்காது. They will read the last chapter. கடைசியில் என்ன நடக்கும் அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிலர் வாஞ்சிப்பார்கள். பேசும் பொழுது கூட even in communication there wouldn't be any patience. சீக்கிரமாக பேச வேண்டும். இப்படி ஒரு எதிர்பார்ப்பை தினமும் நாம் பார்க்குறோம். சிலரிடம் பேசும்போது அவசரமாக சீக்கிரமாக பேசிவிடணும், பிகாஸ் they are not patient. அந்த வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். சிலரிடம் பேசும் பொழுது நமக்கே பயமாக இருக்கும், அதிக நேரம் பேசினால் இவர்களுக்கு பொறுமை இருக்காது என்று சீக்கிரமாக நாம் பேசிவிடுவோம். And we make it as short as possible because people are not patient enough to listen even to a full sentence. எதை மாத்திரம் நான் கேட்க வேண்டுமோ, எதை மாத்திரம் நான் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை மாத்திரம் சொல்லுங்கள் என்று சொல்கிறவங்க கூட இருக்காங்க. Very impatient to even listen to something. உணர்வுகளை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள முடிவதில்லை. There are no long conversations like before. சீக்கிரமாக பேசிவிட வேண்டும். We cannot talk about ourselves. We cannot elaborate. Nobody is willing to listen because everybody is impatient. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறத நம்ம விரும்பி கடந்து போகிறதில்ல, முடிவு நமக்கு தெரியணும் என்று நம்ம நினைக்கிறோம். அந்த முடிவு எப்பொழுது? ஏதோ ஒரு காரியத்தை வைத்துவிட்டு இந்த காரியத்தில் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரிய வேண்டும். We don't want the process. We don't want to wait for that day. We want to know it ahead. We have become impatient in everything. We cannot wait anywhere. We cannot wait in a queue. And the society is also becoming very quick to cater to our emergencies, to cater to our impatience. தேவ வார்த்தையை கேட்பதிலே கூட பொறுமை இல்லை, ஆராதனைகளிலே பொறுமை இல்லை. எப்படி வாழ்வு எப்பொழுதும் அவசரமாய் மாறிவிட்டது. Even when we have time, we behave like we are in an emergency. எல்லா நேரமுமே அவசரமான ஒரு சூழ்நிலையை போல மாறிவிட்டது. நேரம் இருந்தாலும் நாம் அவசரமான ஒரு மனநிலையிலே இருக்கிறோம். We cannot wait. இது உலகத்தின் நிலை, இது உலகத்தின் குணாதிசயம்.
and we have become like that. Wait, stop, think. It is not an emergency. Life is not an emergency. We can wait. We can do what is good, and we can wait for the goodness to appear, for the good fruit to appear. காத்திருக்க பழக வேண்டும். இங்கே தேவ வார்த்தை கூறுகிறது, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று. அநேகர் தளர்ந்து போவதனால் அவசரப்பட்டு அந்த நல்ல கனியை அறுத்து விடுகிறார்கள். Have we seen that? சில நேரத்தில் நம்ம தோட்ட வேலையில் கூட நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஒரு அழகான விதையை நம்ம விதைச்சிருப்போம். அது வளர்ந்துருக்கும். ஒரு சில உயரத்திற்கு அந்த செடி வளர்ந்துருக்கும். ஆனால் நமக்கு பொறுமை இருக்காது. அது முழுவதுமாக வளர விடுவதற்கு பொறுமை இருக்காது. அதை அப்படியே நம்ம அழிச்சிருப்போம். தளர்ந்து போகாமல் இருந்திருந்தால் அது நல்ல கனியை நமக்கு கொடுத்துருக்கோம். அதை அழிச்சிருப்போம். மறுபடியும் அதே இடத்துல இன்னொரு விதையை நம்ம விதைச்சிருப்போம். பிகாஸ் we are not patient. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அநேக உதாரணங்கள் உண்டு. We did not wait. அநேகர் தேவனுக்காக காத்திருப்பதே இல்லை. அப்படி காத்திருக்காமல் இருந்ததுனால எதையாவது அறுத்திருக்கிறோமா? Have we harvested anything that was good? No. We just moved to the next wait. நம்ம நினைப்போம், காத்திருக்கிறது மட்டும் என்னால் முடியாது, நான் அடுத்த காரியத்துக்கு போயிட்டேன் என்று சிலர் பெருமையுடன் சொல்லியிருப்பாங்க. I cannot wait, so I went to the next thing, the next work. But they were waiting in that work also. காத்திருப்பது வாழ்வாகவே இருக்கிறது. That's how God has created. We keep waiting for something. We never reach. ஏதோ ஒரு காரியத்தை அடைந்து விட்டேன், இங்கே அமர்ந்திருக்க போகிறேன் என்று எண்ணி தான் நம்ம எல்லா வேலையையும் ஓடி 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 செய்து கொண்டே இருக்கிறோம். தளர்ந்து போகிறோம். இந்த காத்திருப்பில் திறந்து போகிறோம். அதனால் நம்ம அடுத்த காரியத்திற்காக காத்திருக்கிறோம். பட் we are waiting. One thing that we are doing all our lives is wait. இந்த காத்திருப்பு அப்படியே நான் முடிச்சிட்டேன், ஒருவேளை அந்த செடியை நம்ம வளர விடாமல் அதை நான் அழிச்சிட்டேன், பிகாஸ் ஐ குட் நாட் வெயிட் என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு செடியை நம்ம அதே இடத்துல நம்ம விதைச்சி நம்ம காத்துட்டு இருந்திருப்போம். லைஃப் இஸ் வெயிட்டிங் எனிவே. லெட் us do what is good and wait for the good thing to come. தவறான காரியங்களை செய்வதனால தவறான காரியங்களுக்காக அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். They receive the wrong thing, the evil thing. நன்மைகளை செய்கிறதுல ஒரு போதும் சோர்ந்து போகவே வேண்டாம். காத்திருக்கிறதுலையும் ஒரு போதும் சோர்ந்து போகவே வேண்டாம். காத்திருப்பது நிச்சயம் என்றாகிவிட்டது. We all have to wait in life. அதனால் நன்மையை செய்து 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 நம்ம காத்திருப்போம். நன்மையானதை பெற்றுக்கொள்ள, to harvest what is good in our lives. தீமையானது செய்யவும் வேண்டாம், தீமையானதை பேசவும் வேண்டாம், தீமையானதை நினைக்கவும் வேண்டாம். நன்மையானதை நினைப்போம், நன்மையானதை பேசுவோம், நன்மையானதை செய்வோம், பின் காத்திருப்போம். நன்மையான கனிகளை நம் வாழ்விலே அறுக்க நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, நன்மையை செய்ய எங்களுக்கு பொறுமையை தாரும். இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், தீமையானவைகளை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்விலேயும் கூட தீமையான காரியங்கள், கண்ணீர், கவலை என்று பார்க்கிறோம். யாரோ விதைத்த விதை அல்லது சில நேரத்திலே நாங்களே விதைத்த விதையாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த தீமையான காரியங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். கண்ணீரிலிருந்து விடுதலையை தாரும். துக்கத்திலிருந்து விடுதலையை தாரும். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே நன்மையானதை செய்வோம் என்று தீர்மானிக்க உதவி செய்யும். அனைவரும் தீர்மானிக்க வேண்டுமே. திருச்சபை தீர்மானிக்க வேண்டுமே. தேவனுடைய சரீரம் தீர்மானிக்க வேண்டுமே. தேவனுடைய மனவாட்டி தீர்மானிக்க வேண்டுமே. நீர் உதவி செய்யும். கிருபையை தாரும், பொறுமையை தாரும். கண்களை திறந்தரலாம்.
தீமையான இதை விதைத்து 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 என்ன பலன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். ஒரு பலனும் இல்லையே என்று அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். நாங்கள் மனம் திரும்ப நீர் கிருபை தாரும். Open our hearts that we might see. Open our hearts that we might repent. நாங்கள் செய்த ஒவ்வொரு தீமையான காரியத்திற்கும் தீமையான வார்த்தைக்கும் ஆண்டவரை நாங்கள் மனம் திரும்ப நீர் உதவி செய்யும். சரியானதை தீர்மானிக்க நீர் உதவி செய்யும். நாங்கள் மலையின் உச்சியின் மேல் வைக்கப்பட்ட வெளிச்சமாய் மாற நீர் உதவி செய்யும். எங்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் வெளிச்சத்தை காட்ட, வழியை காட்ட நீர் உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நாங்கள் காத்திருக்க உதவி செய்யும். நன்மையானதை சீக்கிரமாகவே நாங்கள் காண நீர் உதவி செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.